சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதில் அரசியல் உள்நோக்கம் இல்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சோலமன், விவரிங்க. பிரபல இசையமைப்பாளரான ஜேம்ஸ் வசந்தன் நேற்று கொட்டிவாக்கத்துல தனது குடும்பத்துடன் ஒரு உணவகத்திற்கு சாப்பிட சென்றிருக்கிறார். அப்போது அவரது காரை அங்கு பார்க் செய்துவிட்டு அதன் பின்னர் வெளியே பார்க்கும் போது அவரது கார் கண்ணாடியானது உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இது தொடர்பாக தனது சமூக வலைதளங்கள்ல ஒரு குற்றம் சாட்டி ஒரு புகார் ஒன்றையும் அளித்திருந்தார். குறிப்பாக அரசியல் நோக்கத்திற்காக தனது கார் கண்ணாடியானது உடைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு குற்றஞ்சாட்டி இருந்தார். இது தொடர்பாக திருவான்மியூர் காவல் நிலையத்துல இந்த கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக ஒரு புகார் ஒன்றை ஜேம்ஸ் வசந்தன் தரப்புல அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்ததுல இது அரசியல் உள்நோக்கத்திற்காக இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக ஜேம்ஸ் வசந்தன் தனது காரை உணவகத்திற்கு செல்லும் போது முன்னதாக இருந்த வீட்டினோட வாசல்ல அவர் தனது காரை பார்க் செய்து விட்டு சென்றிருக்கிறார். அப்போது அந்த வீட்டினோட உரிமையாளரோட வாகனங்களை எதுவுமே எடுக்க முடியாமலும் உள்ளே செல்ல முடியாமலும் அவர் அவஸ்தைப்பட்டிருக்கிறார். அதன் பின்னர் அவர் ரொம்ப நேரமாக அவர் யாராவது சுற்றி நின்று கார் யாரும் எடுக்க வந்திருக்கிறார்களா என்று பார்த்தபோது யாருமே எடுக்க வராததால ஆத்திரத்துல அந்த வீட்டினோட உரிமையாளர் அந்த கார் கண்ணாடியை கல்லால் அடித்து உடைத்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்குது. இது தொடர்பாக போலீசார் ஒரு வழக்கு பதிவானது செய்யப்பட்டு தற்போது விசாரணையை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். அவர் மீது பெயிலபிள் செக்ஷன் தான் இதில் போடப்படும் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் போலீசார் தீவிரமாக விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். நேற்று அரசியல் உள்நோக்கத்திற்காக இந்த சம்பவம் நடைபெற்றதாக பல்வேறு கருத்துக்களானது சமூக வலைதளங்கள்ல ஜேம்ஸ் வசந்தன் மூலமாக பரப்பப்பட்டு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருந்த நிலையில தற்போது அரசியல் காரணம் இல்லை என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இது தொடர்பான விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சோலமன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.